السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, உலகத்திலே வாழ்ந்த பல்லாயிரக்கணக்கான தலைவர்கள், அந்த தலைவர்களில் பலர் இந்த சமூகத்திற்கு நல்வழி காட்டியுள்ளார்கள், நல்ல சேவைகளை செய்துள்ளார்கள். அவர்கள் முஸ்லிம்களிலும் இருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாத மக்களிலும் அந்த சேவை செய்தவர்கள் இருக்கிறார்கள். மக்களினுடைய நலன் கருதி தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கிறார்கள். மக்களினுடைய வாழ்வியலில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கான தீர்வுகளை வழங்கியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாமாக வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்களா என்றால் அது நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாருமே இல்லை. வாழ்வியலில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர்களிடத்தில் தீர்வு இருந்தது. எல்லா துறைகளுக்கும் அவர்களிடத்திலே வழிகாட்டுதல்கள் இருந்தது. எல்லா மக்களுக்குமான, எல்லா மொழியினருக்குமான, எல்லா கலாச்சாரத்திற்குமான, எல்லா நாட்டிற்குமான, எல்லா நிறத்திற்குமான மனிதர்களுக்கான தீர்வுகளையும் வழிகாட்டுதல்களையும் தந்த ஒரே இறை தூதர் நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஒரு தலைவரை எடுத்துக்கொண்டால் அல்லது ஒரு அறிஞரை எடுத்துக்கொண்டால் அவர் இலக்கிய துறையிலே சிறந்தவராக இருக்கலாம், கவிதை துறையிலே சிறந்தவராக இருக்கலாம், அல்லது தொழில் துறையிலே சிறந்தவராக இருக்கலாம், விளையாட்டுத் துறையிலே ஆற்றல் மிக்கவராக இருக்கலாம். ஆனால் அனைத்திலுமாக ஒருவர் இருக்க முடியுமா என்றால் முடியாது. அது வாழ்வில் அப்படி அல்லாஹ் யாரையும் வைக்கல. எல்லாம் தெரிந்த, எல்லாம் நிறைந்த, எல்லாவற்றிலும் முழுமை பெற்ற ஒரு நபரை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடுத்து கியாமத் வரை படைக்கப் போவதில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. ஒரு தகவலை நீங்கள் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா ஷரீஃபிலே ஒரு பகுதியிலிருந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க, ஒரு தெருவில் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த தெருவில் அப்ப யாரும் இல்லை. தன்னை நபின்னு பிரகடனப்படுத்தியதற்கு பிறகு 40 வயசுக்கு பிறகு இன்னொரு புறத்திலிருந்து ஒருத்தர் வருகிறார், மல்யுத்த வீரர். அவர் பெயர் ருகானா. இந்த ருகானா எதிர்த்தாப்புல வராரு. இங்கிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ருகானா நீங்க ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது?
அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், சிலை வணக்கத்தை விடுங்கள் என்று அந்த ஏகத்துவத்தின் பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கானாவை அழைக்கிறான், தாவா செய்றான். அப்ப ருக்கானா சொன்னாரு, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாம் ஒரே ஊர் தானே, நீங்க நபி அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? நீங்க இறைவனுடைய தூதங்கிறீங்க, இறைவனுடைய தூதராக இருப்பதற்கான ஆதாரம் என்ன? உங்க இடத்துல என்ன இருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, என்ன மாதிரி ஆதாரத்தை நீங்க எதிர்பார்க்கிறீங்க ருக்கானா அப்படின்னு கேட்கிறாங்க. ருக்கானா ஒரு சிறந்த மல்யுத்த வீரர், ரொம்ப கெட்டிக்காரரு. அந்த ஏரியாலேயே அவன் மல்யுத்தத்தில் ஜெயிக்கக்கூடிய வேற ஆள் இல்லை, ருக்கானாவை ஜெயிக்க முடியாது. அப்படி ஒரு பெயர் ருக்கானாவுக்கு. அப்ப நான் இறைவனுடைய தூதர்ங்கிறத நிரூபிக்கிறதுக்கு என்ன மாதிரி ஆதாரத்தை நீங்க கேட்குறீங்க அப்படின்னு கேட்டா வந்தவர் என்ன சொல்லணும்? சரி, இறைவசனங்கள் வருதுன்னு சொல்றீங்கல்ல, அதை ஓதி காட்டுங்க, சில மோஜிசாத்துகளை அற்புதங்களை செஞ்சு காட்டுங்க, இந்த மாதிரி தானே சொல்லணும். அவர் என்ன சொன்னாரு? என்னோட மல்யுத்தத்துக்கு வந்து ஜெயிப்பீங்களான்னு கேட்கிறார். என்னோட மல்யுத்தத்திற்கு வந்து நீங்க ஜெயிச்சுவீங்களா, என்ன ஜெயிச்சு காட்டுங்கிற. இந்த பதில் சரியா? நீ யோசிக்கணும். இந்த ருக்கானா பேசியது சரியா? ஒருவர் வந்து ஒரு திறமையான ஒரு மனிதருக்கு வர்றாரு, அவர் வந்து ஒரு குத்துச்சண்டை வீரர்னு வச்சுக்கோங்க. அந்த ஊர்ல நீங்க தான் திறமையான குத்துச்சண்டை வீரர் என்றால் எப்படி? என்னோட குத்துச்சண்டைக்கு வா, மோதிப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் சொல்றார், குத்துச்சண்டைக்கு நான் வரமாட்டேன், நீங்க குத்துச்சண்டை வீரர் என்றால் பைக் ரேஸ்ல என்ன ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா இது நியாயமா? நியாயம் இல்லை. நீங்க குத்துச்சண்டை வீரர் என்றால் என்ன, நாங்க பைக் ரேஸ்ல, இவர் பைக் ரேஸ்ல கெட்டிக்காரரா இருப்பாருங்க, இவர் ரொம்ப திறமையான ஆளு, நான் பைக் ரேஸ்ல வேகமாக போவேன், என்ன நீங்க ஜெயிக்கணும், அல்லது கார் ரேஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி நியாயம் இல்லையோ அதே போன்றுதான் இங்கும். என்ன ஜெயிச்சு நீங்க காட்டுங்க. ஏன்னா அவர் பிரபல்யமான ஒரு மல்யுத்த வீரர், மல்யுத்தத்தில் என்ன ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்னு ருக்கானா அழைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மறுப்பும் தெரிவிக்கல, ரெடிட்டாங்க. இப்படி ஒரு பதில் வரும் என்பதை ருக்கானா எதிர்பார்க்கவில்லை, ரெடிட்டாங்க, நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு. அவர் அப்படியே அதிர்ந்துட்டாரு. அப்படியா, நீங்க ரெடியா? என்னோட மல்யுத்தத்துக்கு வர்றதுக்கு நீங்க ரெடியா? நான் ரெடி. எப்போ வச்சுக்கலாம் மல்யுத்தத்தை? எப்போ வச்சுக்கலாம்? ஏன்னா அதுக்கான ஒரு பயிற்சி எடுக்கணும், வார்ம்அப்லாம் செய்யணும், இல்லை எடுக்கணும் அப்படின்னு. என்ன எப்போ வச்சுக்கலாம்னு கேட்குறீங்க ருக்கானா? இப்போவே வச்சுக்கலாம். அவர் அதுக்கு மேலே அதிர்ச்சி. இப்போவா? நானாவது பயிற்சியில் இருக்கிறேன், நானாவது அந்த துறையில் இருக்கிறேன், நீங்கள் அந்த துறையிலும் இல்லை, அந்த பயிற்சியும் இல்லை, ஒரு நாள் மல்யுத்தத்தை நான் பார்த்தது இல்லை. நீங்கள் மல்யுத்தம் புரிகிறத, ஆனால் நான் காலமெல்லாம் மல்யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னோட எந்த வார்ம்அப்பும் இல்லாமல், எந்த பயிற்சியும் இல்லாமல் இப்பவே தயார்னு சொன்னால் எனக்கு புரியல. நபின்னு சொன்னீங்கல்ல, நான் நபியை நிரூபிக்க சொல்றீங்கல்ல, நான் நிரூபிக்க தயார், நீங்க வாங்க. அவரும் சரிட்டார். உங்களுக்கு பயிற்சி தேவையில்லை, வார்ம்அப்பு தேவையில்லைன்னா நான் என்ன செய்யறது? நான் தயார், நான் தான் மல்யுத்த வீரன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், நான் மல்யுத்தத்தில் ஜெயிச்சுட்டா என்ன தருவீங்க? ஸல்லல்லாஹு கேட்குறாங்க. அவர் ஆடு, அவருடைய தந்தையினுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வர்றார். ஒரு ஆட்டு மந்தை இருக்கு, இந்த ஆடுலேருந்து ஒரு ஆட்டை நான் உங்களுக்கு தருவேன். அப்பவும் அதைத்தான் சொல்றாரு, இஸ்லாத்தை சொல்லல, ஆட்டுலேருந்து ஒரு ஆட்டை தரணுங்கிறார். ஸல்லல்லாஹு சரின்ட்டாங்க. மல்யுத்தம் நடந்தது. அந்த தெருவில் யாரும் இல்லை, ஒரு காலை பொழுதாக இருக்கலாம், மாலை மக்கள் இல்லை, 2 பேருக்கு இடையில் நடந்தது. கிட்ட நெருங்கி வந்தாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா ஒரு கோழி தூக்குற மாதிரி தூக்கி போட்டு மேலே உட்காந்துட்டாங்க. மல்யுத்தம் சண்டை அங்கனே முடிஞ்சிருச்சு. ஸ்பாட்ல அரை நிமிஷத்துல சண்டை முடியுது. இவர் திகைத்து போனார். எப்படி என்ன நடந்ததுன்னு புரியல. எழுது எப்படி நிற்கிறார். பேசின மாதிரி ஒரு ஆட்டை தாங்க அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆட்டை கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு அவர் கேட்டாரு, எப்படி எனக்கு புரியலையே, புரியலன்னா இன்னொரு சண்டை போடுவோமா, இன்னொரு முதல் போடலாமான்னு ரசூல் கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி,
இப்பவும் ஒரு ஆடு தருவீரா? சும்மா சண்டைக்கு வர மாட்டேன், இன்னொரு ஆடு தருவீரா? தர்றேன் அப்படின்ட்டார். ஏன்னா அவர் அவ்வளவு கான்ஃபிடென்டான ஆளு, மல்யுத்தத்தில் அவ்வளவு தேர்வான ஆளு. இது என்ன நடந்ததுன்னு புரியலையே அப்படின்ட்டு அவர் திகைச்சு போனார். சரி என்று இரண்டாவது சண்டை நடந்தது. இரண்டாவது முறையும் மிக எளிதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கானாவை வீழ்த்திட்டான். ரெண்டாவது ஆடை கொடுத்துட்டார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னும் உங்களுக்கு டவுட் போக இல்லையா, மூணாவது தடவையும் வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. அவருக்கு மூணாவது தடவை வச்சு பார்த்துடணும். ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய ஒரு திகைப்பு. எந்த பயிற்சியும் இல்லாத ஒரு மனிதர் நம்மோடு இந்த மல்யுத்த களத்திலே வெற்றி பெறுகிறார் என்றால் ஆச்சரியம் இல்லையா? இந்த மண்ணிலே, இந்த சுற்று வட்டாரங்களிலே நம்மை ஜெயிப்பதற்கு ஆள் இல்லாத நிலையில் யோசிக்கிறார். திருப்பியும் போகலாம் தான் அப்படின்ட்டு அவர் திரும்பி எல்லா பக்கமும் பார்க்கிறார். வேற யாராவது நம்ம பார்க்குறாங்கன்னா நம்ம தோத்துறது தெரிஞ்சு போயிடுமா அப்படின்னு வைக்கிறதுக்கும் இல்லை. ஒரு பெரிய சிறந்த வீரர் இல்லையா? அதனால் பார்த்தார், யாரும் இல்லைங்கிறது. மூணாவது முறையும் சரின்ட்டாரு, மூணாவது முறையும் தோத்து போனார், மூணாவது ஆட்டை கொடுத்துட்டார். இப்போ அப்படியே தலை கவிழ்ந்து அவர் நிற்கிறார். இப்போ பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்துக்கிறாங்க. நமக்கு எப்படி இருக்கும்? 3 தடவை அடிச்சு தள்ளிட்டு தூக்கிட்டு 3 ஆட்டை வாங்கிட்டா என்னடா நீலாம் ஒரு மல்யுத்த வீரனா? நீலாம் ஒரு மல்யுத்த வீரனா? நிற்க முடிஞ்சுதா? ஒரு நிமிஷம் தாக்க போக்க முடிஞ்சுதா? என்ன பேச்சு பேசுவோம். அப்படி பேசினால் தவறு அல்ல, அது வேறு விஷயம். ஏன்னா நம்முடைய வீரத்தை காட்டுற இடம் அது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு என்ன அற்புதமான பாடத்தை படித்து கொடுக்கிறார்கள். கேட்டார்கள், மாலக யா ருக்கானா, என்ன ஆச்சு ருக்கானா, உங்களுக்கு சோகமாயிட்டீங்களே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு 2 கவலை. என்ன கவலை? ஒன்று, நான் போனதும் எங்கள் அத்தா அந்த ஆடையெல்லாம் எண்ணி பார்ப்பார். 3 ஆடு குறையுது, எங்கடா 3 ஆடு அப்படின்ட்டு கேட்பார். அவர் சத்தம் போடுவார், திட்டுவார் என்ன. அது ஒரு கவலை. இப்போவே உங்கள் அந்த கவலையை நான் போக்கிறேன், இந்த 3 ஆட்டையும் நீங்களே பிடிச்சிக்கங்கன்னு திருப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டான். என்ன உயர் குணம் அது! ஒரு மனிதர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதர் சங்கடத்திற்குள் ஆளாகிவிடக் கூடாது என்பதிலும் கூட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தாருனா என்ன கவனம் நீங்க பாருங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிடல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியை ஏற்றுக்கிடல. அப்படி இருந்தும் அவர் என்ன செய்தார்? சம்பந்தம் இல்லாமல் யுத்தத்திற்கு அழைத்தார், சண்டைக்கு அழைத்தார், சண்டையில் தோற்று போனார். இப்ப என்ன அப்படின்னா, அந்த ஆட்டை திருப்பி தரக்கூடிய அந்த நிலையில் ஸல்லல்லாஹு திருப்பி தந்துட்டு நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க? அந்த சப்ஜெக்டை முடிக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய கவலையை போக்குவதிலே பெரிய இபாதத் என்பதை கற்றுத் தந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூமியினுடைய கவலை நான் சொல்ல வரல, ஒரு மனிதனுடைய கவலை. அடுத்த மனிதன், அவன் முஸ்லீமாக இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும், அவனுடைய கவலையை, கஷ்டத்தை நீ போக்குகிறாயா? அது இபாதத் என்று கற்றுத் தந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன கருணை நீங்க பாருங்க. 3 ஆட்டை திருப்பி கொடுத்துட்டாங்க. சரி, ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. அடுத்த சப்ஜெக்ட் என்ன? என்ன பிரச்சனை உனக்கு? 2 கவலைன்னு சொன்னீங்க, ஒரு கவலை முடிஞ்சிருச்சு இல்லை? முடிஞ்சிருச்சு. அடுத்த கவலை என்ன? இந்த மண்ணில் என்ன ஜெயிச்சவங்க யாருமே இல்லை, யாருமே இல்லை தான். நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஆமாம், இந்த செய்தி வெளியில் போனால், ஏன்னா யாரும் பார்க்கல, இந்த செய்தியை ஒன்று நான் சொல்லணும் அல்லது நீங்கள் சொல்லணும். 2 பேர் தானே இருக்கிறோம். தோற்று போன நான் சொல்லணும் அல்லது ஜெயிச்சு போன நீங்கள் சொல்லணும். தோற்று போன நான் யார்கிட்ட சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். ஜெயிச்சுதான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நீங்கள் ஜெயிச்சீங்க. இப்ப அந்த செய்தி வெளியே போனால் என்னுடைய இமேஜ் என்ன ஆகும் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்லப்படுது. ருக்கானா, என் மூலமாக இந்த செய்தி வெளியே வராது. உங்களுடைய இஸ்ஸத்துக்கு, உங்களுடைய கண்ணியத்திற்கு, உங்களுடைய அந்த பிரபல்யமான அந்த பெயருக்கு பங்கம் விளைவிக்கும் காரியத்தை ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன், நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ருக்கானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன பண்பு நீங்க பாக்குறீங்களா? இது ஒரு ஆச்சரியமான பண்பு இல்லையா? இது இந்த பண்பும் நற்குணமும் நம்மிடத்தில் வரணும். அவர் அப்படியே அரண்டு போயிட்டார். இதுக்கு மேல இவங்களை நபின்னு ஏற்றுக்கிற இல்லைன்னா நான் ஒரு மனுஷனா அப்படின்னு அவர் பார்த்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்.
அருமையான பெருமக்களை, இந்த உலகத்தில் இஸ்லாம் பல்கி பெருகுவதற்கு காரணமாக இருந்தது எது என்றால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்களும் அதை பின்பற்றிய சஹாபிகள் தாபிகளினுடைய நற்குணங்கள் தான். நற்குணங்கள் தான் வெற்றியை தரும். கடுமையும் கோபமும் வேகமும் ஒருபோதும் வெற்றியை தர. முஹம்மது இப்னு காசிம் சிந்து சமவெளிக்குள்ளே நுழைகிறார். தாபிகளுடைய காலத்தில் உள்ளவர் ஒரு இளைஞர் படை திரட்டி வருகிறார், சிந்து சமவெளிக்கு வருகிறார். அப்படி வரும் பொழுது அங்கிருந்த மக்கள் எல்லாம் பயந்தாங்க. ஏன்னா முஸ்லீம்களை பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை சொல்லி வச்சிருந்தாங்க. இன்னைக்கும் சொல்லி வச்சிருக்கிறாங்கல்ல, முஸ்லீம்கள்னா தீவிரவாதி, முஸ்லீம்கள்னா வம்பு எடுக்கிறவங்க, அவங்க மாட்டு இறைச்சி சாப்பிட்றவங்க, எனவே அந்த மாதிரி குணங்கள் தான் அவங்களுக்கு இருக்கும். இப்படி எல்லாம் நிறைய பேசி வைக்கப்பட்டிருக்கிறது. இது மேல்நாட்டினுடைய சதி, குறிப்பாக யூதர்களினுடைய சதி. ஆனா ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அதை உடைத்தானா இல்லையா? சென்னையிலே பெருமழை ஏற்பட்ட பொழுது, இந்த வயநாட்டிலே ஏற்பட்ட நிகழ்வுகளின் போது அங்கெல்லாம் மக்களுக்கு துயர் துடைக்கக்கூடியமாக நின்றவர்கள் யார்? முஸ்லிம்கள் தான். பார்க்கிறோமா இல்லையா? அதே மாதிரி கொரோனாவுடைய காலகட்டத்திலே எல்லாரும் மையத்தை, பிற மத மையத்தை அவங்க சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போறதுக்கு, அவங்களுடைய மயானத்துக்கு தூக்கிட்டு போவதற்கு பயந்த பொழுது அந்த காரியத்தை செய்தவர்கள் முஸ்லிம்கள் இல்லையா? நம் மக்கள் தான் செய்தார்கள். ஷஹாதத் கலிமாவை சொன்னவர்கள் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த நற்பண்பு அது. பள்ளிவாசல்களை திறந்து கொடுக்கவில்லையா? வந்து உட்காருங்க. அப்போ திருப்பதிக்கு மாலை போட்டவங்க வந்து இப்படி பள்ளிவாசல் வாசல் அப்படி நின்றுட்டு இருக்கிறாங்க. நான் அந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன் இந்த யூடியூப்ல. அப்போ அந்த முஸ்லிம்களை கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க. இல்லை, நாங்கள் மாலை போட்டிருக்கிறோங்க, கோயிலுக்கு மாலை போட்டிருக்கிறாங்க, நாங்கள் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பிரச்சனை? நானும் மனுஷன், நீங்களும் மனுஷன், வாங்க, எல்லாம் இறைவனுடைய படைப்பு தானே, அடிமைகள் தானே, வாங்க சொல்லி ஆண்களுக்கு தனிப்பகுதி, பெண்களுக்கு தனிப்பகுதி, அவங்களுக்கு ஜெனரேட்டர் போட்டு அத்தனை பேரும் போன் சார்ஜ் பண்ணுவதற்கான வசதிகளை பள்ளி வாசல்களிலே செய்து கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். இந்த பண்பை கற்றுத்தந்தது யார்? நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, இஸ்லாமிய படை சிந்து பெருவழியிலே நுழைகிறது. முஹம்மது இப்னு காசிம் ரஹிமஹுல்லாஹ் தலைமை தாங்கிறார். இளம் வயது சிங்கம், 22 23 வயசு தான் தலைமை. திறமையானவர், ஒழுக்கமானவர், பண்பானவர். சிந்து சமவெளிக்குள்ளே நுழையும் பொழுது முஸ்லிம்களை பற்றியான அபிப்பிராயங்கள், தப்பான அபிப்பிராயங்கள் அந்த மக்கள் மத்தியிலே இருந்தது. அவங்கெல்லாம், பெண்கள்லாம் குறிப்பா என்ன செஞ்சிட்டாங்க? கதவை பூட்டிக்கிட்டாங்க. எல்லா வீடுகளும் கதவு பூட்டிடுச்சு. ஜன்னல்களை திறந்து பார்க்கறாங்க. ஜன்னல்களை திறந்து பார்க்கறாங்க. எந்த வீட்டினுடைய கதவையும் முஸ்லிம்கள் கை வைக்கவில்லை. எந்த மனிதர்களுடைய எந்த வீட்டையும் கை வைக்கவில்லை. முஸ்லிம்கள் அமைதியாக இருக்கிறாங்க. தெருவழியிலே நடந்து செல்கிறது ராணுவம். தங்களுடைய பார்வையை ஜன்னல் பக்கம் திருப்பவில்லை. சொந்த நாட்டிலேயே இந்த நாட்டினுடைய ராணுவம் இன்னொரு ஊருக்குள்ள வருதுன்னு வைங்க, அந்த நாட்டு மக்களை பயப்படுவாங்க. தன் நாட்டு மக்களையே அசிங்கப்படுத்திய, கொடுமைப்படுத்திய, மானபங்கப்படுத்திய வரலாறு தான் பல நாடுகளில் இருக்கிறது. இந்த நாடு உட்பட, நம் நாடு உட்பட. காஷ்மீரில் பார்க்கவில்லையா? அது இந்தியா இல்லையா? எப்படி நடக்கிறது? ஆனால் இவர்கள் என்ன, எந்த கடையையும் சேதப்படுத்தவில்லை, எந்த வீட்டினுடைய கதவையும் தட்டவில்லை. எதிர்த்தவர்களை மாத்திரமே எதிர்க்கிறார்கள். யார் இவர்கள்? அவருடைய சிந்தனைகள் வேலை செய்ய ஆரம்பித்தது. ஆச்சரியமாக இருந்தது, புதினமாக இருந்தது. நேராக என்ன செஞ்சாங்க? வந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இதுதான் இஸ்லாமா? இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம் என்று சொன்னதும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அப்படித்தான் நடந்தது. சையதுனா அலியும் கர்ரமல்லாஹு வஜஹஹு ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய ஆட்சி காலம் அது. அவர்களுடைய ஆட்சி காலத்திலே கூஃபாவிலே, அப்ப கூஃபா தலைநகரா இருக்கு, ஒரு சந்தைக்கு அவங்க போறாங்க, சாமான் வாங்குறதுக்கு போறாங்க. ஜனாதிபதி அவங்களா போய் சாமான் வாங்குவாங்க. அப்படி போகும் பொழுது ஒரு கவசத்தை ஒருவன் விற்று கொண்டிருக்கிறான். அழகான ஒரு கவசம் அது. ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா ஜனாதிபதி அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, இங்க வா, இந்த கவசத்தை நீ விற்கிறீ என்னென்ன? என் கவசத்தை நான் விற்காம வேற யார் விற்பான்னு அவன் கேட்குறான்.
அவன் அந்நிய மதத்தை சார்ந்தவன், ஒரு கிறிஸ்டியன். இந்த கவசம் என்னுடையது, இந்த நாளில் இந்த இடத்தில் இந்த பகுதியில் இந்த நேரத்தில் இது தொலைந்து போனது, நான் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு படையில செல்லும் போது இது தவறு கீழே விழுந்துருச்சு, இது என்னுடையது கிடையாது, உங்களுடையதான் முடியாது, இது என்னுடையது. 2 பேருக்கு இடையில வாக்கு தத்துவம் நடக்கிறது. வேற வழி, கோர்ட்டுக்கு தான் போகணும். கோர்ட்டுக்கு வர்றாங்க. இந்த கிறிஸ்டின் நினைக்கிறாரு கோர்ட்ல இருக்கிறவர் யாரு? ஜட்ஜு. அமீர் மோமினின் நியமிச்சவர் தானே இருக்கிறார், அலிநாயகத்தினுடைய ஆள் தானே அவங்க. அவங்களும் ஒரு முஸ்லீம், ஷுரைஹ், காதி ஷுரைஹ் இருக்கிறாங்க. ஒரு அற்புதமான காதி, ஒரு சஹாபி கிடையாது, அவங்க ஒரு தாபியா, அவங்க தான் காதியா இருக்கிறாங்க. கோர்ட்ல கேஸ் நடக்குது, பதிவு செய்யப்படுது. பொருள் யார் கையில இருக்கிறது? கிறிஸ்தவன் கையில இருக்கிறது, கிறிஸ்தவருடைய கையிலே பொருள் இருக்கிறது. வாதி யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு வாதி. இது என்னுடைய எதுன்னு வாதிடுறாங்க. பிரதிவாதியாக கிறிஸ்தவர் இருக்கிறார், கிடையாது இது என்னுடைய எதுன்னு அவன் சொல்றான். விசாரித்துட்டு கேட்கிறாங்க, ஷுரைஹ் கேட்டாங்க, அமீர் மோமினி இந்த பொருள் உங்களுடையது அப்படிங்கறத எப்படி சொல்றீங்க? இந்த பொருள் எனக்கு ரொம்ப பிரியமானது, நான் ஜமல் யுத்தத்திற்காக செல்லும் பொழுது இந்த பகுதியில இந்த நேரத்தில் இது மிஸ் ஆச்சு, அதற்கான அடையாளங்கள்லாம் அதுல இருக்கு. சரி, இது உங்களுடையதுதான் என்று சொல்வதற்கு 2 சாட்சிகள் வேணும். சாட்சிகள் இருக்கிறதா? சாட்சி வேணும் இல்ல? யாருக்கு நீங்க ஒரு பொருள் வச்சிருக்கீங்க, அது என்னுடையது வரலாம் சொல்லிட்டா எப்படி? சாட்சி, 2 சாட்சிகளை கொண்டு வாங்கன்னு கேட்கிறாங்க. 2 சாட்சி இருக்குது. யார்? ஒன்னு என்னுடைய அடிமையாக இருக்கக்கூடிய கம்பர், இன்னொன்னு என்னுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா. காதி ஷுரைஹ் பதில பாருங்க. சரி, உங்களுடைய பணியாளர் கம்பருங்கிறீங்க, ஓகே. ஹசன் அவர்களுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டான். அலிநாயகம் கேட்டாங்க, என் பிள்ளை ஹசனுடைய சாட்சியை நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் பிள்ளையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உங்களுக்கு தெரியுமா? சய்யிது ஷுப்பானி அஹ்லில் ஜன்னா, என் பிள்ளை ஒரு லீடர், இந்த உலகத்திலே லீடரா இருப்பாங்க, மறு உலகத்திலேயும் சொர்க்கலோகத்தில் இளைஞர்களினுடைய தலைவராக இருப்பேன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட என் மகனினுடைய ஹசனினுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. யார் கேட்கிறா? அமீர் மோமின் கேட்கிறாங்க, ஜனாதிபதி கேட்கிறாங்க. அவங்க தான் ஆட்சி, நினைச்ச ஜட்ஜை தூக்கி வீசிடலாம், ஆனா கேட்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அமீர் மோமினி உங்களுடைய மகனார் ஹசன் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்தஸ்து ரொம்ப உயர்ந்தது, அதுல எந்த மாற்றம் கிடையாது. கண்மணி நாயகம் நீங்க சொன்ன மாதிரி சய்யிது ஷுப்பானி அஹ்லில் ஜன்னான்னு வேற சொல்லி இருக்கிறாங்க. செய்யுதுன்னு சொல்லிட்டாங்க, அவங்க எனக்கும் செய்யுது, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அதே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அவர்கள் சொன்னார்கள், ஒரு மகனினுடைய சாட்சி தந்தைக்கோ தந்தையினுடைய சாட்சி மகனுக்கோ செல்லுபடியாகாது. நான் ஒரு தந்தைக்காக மகன் சாட்சி சொல்ல முடியாது, ஒரு மகனுக்காக தந்தை சாட்சி சொல்ல முடியாது. இது தூர நோக்கம். நீங்க பாருங்க, இயல்பா அத்தா மகன் சொல்லும்போது அந்த பாசம் வந்துருமா இல்லையா? இங்க அந்த பாசம் இருந்தாலும் நேர்மை அவங்க தேவை போறது இல்லை. ஆனா சட்டம் என்பது எல்லாருக்கும் ஒன்றாக இல்லையா? ஆகவே தந்தையினுடைய சாட்சி மகனுக்கோ மகனுடைய சாட்சி தந்தைக்கோ செல்லுபடி ஆகாது என்று வல்லலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதால் இந்த சாட்சியை நான் தள்ளுபடி செய்கிறேன், இந்த பொருளை யாரிடம் ஒப்படைக்கிறேன்? அந்த கிறிஸ்தவரிடம் ஒப்படைக்கிறேன் அப்படின்ற உடனே அவன் வாயை பொழந்துக்கிட்டு நிற்கிறான். என்னடா அமீர் மோமினுக்கு இந்த பாடா, ஜனாதிபதி. அப்ப அவங்க கேட்கிறான், ஹாதி ஹுக்மும், இதுதான் தீர்ப்பா அப்படின்னு அவன் கேட்கிறான். ஹாதி ஹுக்மா, இதுதான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அவர் திருப்பி அந்த பொருளை யாரிடமே ஒப்படைக்கப்படுகிறது? அந்த கிறிஸ்தவரிடமே ஒப்படைக்கப்படுகிறது. அவன் பார்த்தா இது என்ன பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது, இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது என்று சொன்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிட்டு அவன் சொல்றான், அலி அவர்கள் அமீர் மோமினின் என்ன சொன்னாங்களோ அதுதான் உண்மை, அது அவங்களுடைய தான், இந்த இடத்துல தான் எடுத்தேன், இந்த நாளில் தான் எடுத்தேன், அவங்க கரெக்டாக அவங்க மிஸ் பண்ணிட்டு போனாங்க, கீழே கிடந்தது நான் எடுத்தேன், எல்லாமே அவங்க சொன்னது சரி, எனவே இது அவர்களுக்குடையது என்பதை நான் உறுதி செய்கிறேன், அவங்க கையிலே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு. அதை வாங்கின அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் என்னை கொண்டு உனக்கு தீன ஈமான தந்துட்டான். இது எனக்கு பெரிய மேட்டர் ஆயிடுமா?
என்னை கொண்டு உனக்கு அல்லாஹ் தஆலா ஷஹாதத் கலிமாவை சொல்ல வைத்திருக்கிறான், ஈமானை நசீபாக்கி இருக்கிறான், பாக்கியமாக்கி இருக்கிறான். அது எனக்கு பிரியமானது. இந்த கேடயத்தை நீனே வைத்துக்கொள், நான் ஏறி வந்த குதிரையையும் நீனே வைத்துக்கொள் சொல்லி நடந்து போயிட்டான். இன்னைக்கு என்னென்ன சின்ன விஷயங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். யாரையும் மன்னிப்பதற்கு தயார் இல்லை, யாரையும் பொறுப்பதற்கு தயார் இல்லை, எதையும் விட்டுக் கொடுப்பதற்கு தயார் இல்லை. இந்த சமுதாயம் எப்படி முன்னேறும்? எப்படிப்பட்ட சமுதாயத்தை வள்ளலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள்? சிந்து சமவெளியில் முஹம்மது இப்னு காசிம் செல்லும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்கள். நம்மை அடக்குவதற்கான வாய்ப்புகள் முழுமையாக இருக்கிறது, நம்மை தண்டிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, வீடுகளை சூறையாடுவதற்கு, பெண்களை, இளம் பெண்களை தூக்கிச் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கிறது, எதிர்ப்புகள் இல்லை. அப்படி இருந்தும் கட்டுப்பாடோடு இருக்கிறார்கள் என்றால் இது எப்படி சாத்தியம்? அவங்க விவரிக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. இதுதான் இஸ்லாம். இஸ்லாத்தை பற்றி எங்களுக்கு தப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, பொய்யான செய்திகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இஸ்லாம் என்பது கட்டுப்பாடு, நல்லொழுக்கம், பண்பு, நற்குணம் என்பதை விளங்கிக் கொண்ட அந்த மக்கள் எல்லாம் இஸ்லாமியத்தை நோக்கி திரளாக வந்தார்கள். இன்றும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. உலகெங்கிலும் இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிறது. மக்கள் இஸ்லாமியத்தை தேனீக்கள் மாதிரி மொச்சிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் இன்று உருவாகி இருக்கிறது. ஆனால் மீடியாக்கள் அந்த செய்திகளை கொண்டு வரவில்லை. ஆனால் ஒரு நாள் உடைத்த அந்த செய்திகள் வெளிவரும் பொழுது தெரியும். அடிப்படையில் நற்குணங்களின் வாயிலாக, நல்லொழுக்கத்தின் வாயிலாக, அமைதி, அழகு, அறிவு, அடக்கம், ஒழுக்கம், பண்பு, நற்குணத்தின் அடிப்படையில் தான் இஸ்லாம் பிற மக்களிடம் போய் சேரும் என்பதில் நாம் உறுதியாக இருந்து நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அந்த நல்வழியின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதன் வாயிலாக இறை நெருக்கத்தை நாம் பெற முடியும், கண்மணி நாயகத்தினுடைய பேரன்பை பெற முடியும் என கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஹுதுபா உரையை அங்கீகரித்து அவனால் அங்கீகரிக்கப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் இணைத்து வைப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தை பெறுவோமாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.